Nomination of members to Rajya Sabha. The President of India nominated 4 distinguished individuals to Rajya Sabha. ஸோ இந்த ராஜ்யசபா நாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 80 வரும். 12 பேரை நாமினேட், 4 எக்ஸ்கியூஷனா அதை வேக்கண்ட் வந்து அதை நாமினேட் பண்ணுறாங்க. இதில் 12 பேர் நாமினேட் பண்ணுறாங்க. இப்போ நாமினேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்னலாம் தகுதி இருக்கணும்? ஸோ தே ஹாவ் ஸ்பெஷல் நாலேஜ் இன் ஆர்ட்டு, சயின்ஸு, லிட்ரேச்சர், சோஷியல் சர்வீஸ். இப்போ இதே மாதிரி நாமினேஷன் ஆர்டிகல் 171ல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இருக்கு. ஆனால் அங்கே ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா கோஆபரேட்டிவும் சேரும். அங்கே 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ். இங்கே 12 பேர் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணலாம். சரி சார், பிரசிடென்ட்டாக பார்த்து டிஸ்கிரிஷனரி பவரா? அதெல்லாம் இல்லை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிஎம் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நாமினேட் பண்ணணும். இவங்க ஹீ கேன் நாமினேட்டு. சரி, நாமினேட்டட் மெம்பர்ஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட முடியாது, அவர் ரிமூவலில் ஓட்டு போடலாம். அதர் தேன் தட் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு நாமினேட்டட் மெம்பர் பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா? ஆகலாம். மினிஸ்டர் ஆகலாமா? ஆகலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தேர். அவர் டென்யூர் எவ்வளோ? நார்மல் ராஜ்யசபா டென்யூர் தான் 6 இயர்ஸு. எவ்ரி செகண்ட் இயர் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர். ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் எல்லாத்துக்கும் இருக்கிற ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் அப்படியே அவங்களுக்கும் இருக்கு. அவங்க தே கேன் டேக் பார்ட் இன் த என்டையர் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த ஹவுஸ். அவங்க எல்லாத்துலேயும் மெம்பராக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தே கேன் டேக் பண்ண தான் பிஎம்மாவே இருக்கலாம்னு சொல்லியாச்சு. ஸோ தட் இஸ் தர் ஒன்லி பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் ஓட்டு போட முடியாது, அவ்வளோதான் அது. அதர் தேன் தட் தே ஹாவ் ஆல் த திஸ் ஒன் ரைட்ஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ் ஃபார் நாமினேஷன்? ஓகே, ஆல் த 4 இப்போ தான் அது சொன்னோம் அது. ஸோ கவர்னர், ஹவு கவர்னர் இஸ் அப்பாயிண்டட்? சிம்பிள். ஆர்டிகல் 155, ஆர்டிகல் 156 ரிமூவல் வந்து 56ல் வரும். 155, 156 நீங்கள் அது ஒரு நம்ம எப்பயுமே இம்பார்ட்டன்ட் எவர்கிரீன் அதெல்லாம். இப்போது கவர்னர் அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன க்ரைட்டீரியா? 35 years of age, should be an Indian citizen, should not hold office of profit, should be eligible to be a member of legislative assembly. எலக்ட்ரல் ரோலில் எங்கேயாவது ஒரு இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல எலக்ட்ரல் ரோல் பேர் இருக்கணும். அவங்க வந்து எலிஜிபிள், அதாவது ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். அப்போ ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும், நம்ம எலக்ட்ரல் ரோலில் நம்ம பேர் வேணும், அவ்வளோதான். இது இருந்தால் போதும். அவங்க இருந்தால் அவங்க வந்து என்னவாகலாம்? கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணப்படலாம். இப்போ கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டா எவ்வளோ நாள்? 5 yearsங்கிறது ஜென்ரல் டேர்ம். ஆனால் கவர்னர்ஸ் கம் வித் கவர்மெண்ட் அண்ட் கோ வித் கவர்மெண்ட், அதுதான். அவங்க எத்தனை தடவை வேணாலும் அவங்கள ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம். சரி, கவர்னருக்கு ரிமூவல் ப்ராசஸ் இருக்கா? கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு ரிமூவலுக்கு காரணமும் இருக்கு, ப்ராசஸும் இருக்கு. ஆர்டிகல் 61ல் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் காரணத்தில் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணலாம், அது ப்ராசஸும் இருக்கு. இன் கேஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ரீசன் தேவையில்லை, ஆனால் ப்ராசஸ் இருக்கு. இப்போதான் ப்ராசஸ் சொன்னேன், ராஜ்யசபால தான் மூவ் பண்ணணும். கவர்னருக்கு ரீசனும் இல்லை, ப்ராசஸும் இல்லை. ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சா பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணலாம், ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட், அவ்வளோதான். 156 தெளிவாக சொல்லுது. ஓகே, நம்ம கவர்னர் சர்வ்ஸ் ஆஃப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், ஹி இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், adapting principles from Canadian model, is a nominee of the central government. Okay, so here rarely you see questions. Governor வந்து நாளாச்சா தான் போடுறோம். No criminal proceedings shall be instituted against. இது வந்து ஆர்டிகல் 361ல் பார்க்கலாம். இது வந்து எக்ஸப்ஷன் டு ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வரும். கவர்னருக்கும் இருக்குது, பிரசிடென்ட்டுக்கும் வரும். இது கிரிமினல் ப்ரொசீடிங் அவங்க கவர்னராக இருக்கிறவர்லையுமோ பிரசிடென்ட்டாக இருக்கிறவர்லையுமோ கிரிமினல் ப்ரொசீடிங் அவங்க மேலே கொண்டு போக முடியாது. சிவில் ப்ரொசீடிங் கொண்டு போகலாம். அப்படின்னா 2 months நோட்டீஸ் கொடுக்கணும் சிவில் ப்ரொசீடிங்க்கு. ஓகே, then emoluments and allowances of governor of the state shall not be diminished during his term of office. அவருடைய காலத்தில், அதாவது அவருக்கு என்ன சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அது அவர் இருக்கிற காலம் வரலையும் இருக்கணும். ஸோ தட் இஸ் அகெயின் தேர். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட். கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, தென் கவர்னர் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். கவர்னர் மஸ்ட் பி அ மெம்பர் ஆஃப், இதுதான் இல்லை, ஷுட் பி எலிஜிபிள் டு பி, இது சொன்ன 156 இது. ஸோ ஒன்லி 2. ஸோ தட் இஸ் தேர் ஆர்டிகல் 200. ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் இம்பார்ட்டன்ட்.
because recently also the Supreme Court has given a verdict relating to the veto powers of governor. See, the veto power under 111 of president involves absolute veto, where the president can withhold a bill, suspensive veto, sending it back for reconsideration, pocket veto, keeping it without saying anything. Now the question that was before the court was, do the governor have pocket veto, or can the governor withhold a bill without saying reason? Because Tamil Nadu, again, a typical case. எத்தனை பில் அமிச்சாலும் 11 பில்லுக்கு மேலே ஒரு கவர்னருடைய டெஸ்கில் இருக்கு, அவர் எதுவுமே அதுக்கு நவுத்தலை, எதையுமே அதில் செய்யலை. அப்படி செய்யாத பொழுது வாட் டு டூ அப்படிங்கிறதா இப்போ ஒரு ப்ராப்ளம். ஸோ கவர்னரை பொறுத்தவரையிலையும் ஹவு வாட் கேன் பி டன் அப்படிங்கிறதுல அவருக்கு இஷ்யூ இருக்கு. இப்போ கவர்னருக்குன்னா ஸ்டேட்டுக்கு இருக்கு, சாரி, கவர்னர் பண்ணாத போது ஸ்டேட்டுக்கு இருக்கு. இப்போ ஸ்டேட் என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, நாங்கள் திருப்பி திருப்பி பாஸ் பண்ணி அனுப்புறோம், அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சில பில்லை வந்து ரீகன்சிடரேஷனுக்கு பிரசிடென்ட் அனுப்ப முடியும். இப்போ 200 பிரகாரம் என்ன பண்ணலாம், ஒன்று கிவிங் அசென்ட் அனுப்புனாங்க, சைன் போட்டாரு, முடிஞ்சிருச்சு, ஆக்ட் ஆயிரும். சைன் போடலை, வித் ஹோல்டிங் அசென்ட் அப்படின்னா காரணம் சொல்லணும். இதுதான் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ கோர்ட் என்ன சொன்னாங்க, நீங்க காரணம் சொல்லணும், எதுக்காக இதை ரிஜெக்ட் பண்றீங்கன்னு காரணம் சொல்லணும். சஸ்பென்சிவ் வீட்டோ திருப்பி அனுப்புனா it is passed in the same way recent to governor shall sign it, சைன் பண்ணணும். பாக்கெட் வீட்டோ இங்க இதுதான் ரொம்ப முக்கியம். இன்டெஃபினைட்டா எந்த காரணமும் சொல்லாம ஒரு பில்லை ஹோல்ட் பண்ற உரிமை கவர்னருக்கு இல்லை. இதுதான் மேட்டர். ஸோ இப்போ பிரசிடென்ட்டுக்கு இருக்கா இல்லையாங்கிற அந்த கேள்வியிலையுமே அது ஒரு இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் அப்சல்யூட்டா இருக்கான்னா இப்போ கோர்ட் என்ன சொல்றாங்க, ஒரு மேண்டேட் இருக்கு, பீப்புள் ஒரு மேண்டேட் கொடுத்து ஒரு கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு பில்லை வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், யாரு, கவர்னருக்கு அனுப்பப்படுது. அவர் வந்து இந்த பில்லில் சில சந்தேகங்கள் இருக்கு, வேற ஒரு லிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுது, இல்லை ஹைகோர்ட்டோடைய பவரை உசர்வ் பண்ற மாதிரி இருக்கு, இல்லை பில்லோடைய சில காரணங்கள் சொல்லி பிரசிடென்ட்டுக்கு கன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். இங்கேயுமே அவர் எடுத்த உடனே அனுப்புறது என்பதும் அதுக்கு காரணம் சொல்லணும். இல்லாம அவரு அதை வந்து ஒரு இப்ப தமிழ்நாட்டிலே நடந்தாது, திருப்பி அனுப்பி திருப்பி அவங்க பாஸ் பண்ணி அனுப்பி அதை அப்புறமேட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறத கோர்ட் என்ன சொல்லுது, இது செய்யக்கூடாது. ஸோ இஃப் தே ரீபாஸ் அண்ட் சென்ட் யூ ஷால் சைன், இது கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல் 201 தான் வந்து சென்டிங் டு த பிரசிடென்ட் ஃபார் கன்சிடரேஷன். அப்படி அனுப்புனா ஒரு பில் என்ன சார் ஆகும், பிரசிடென்ட்டுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இவங்க சஸ்பென்சிவ் வீட்டோ பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பணும்னு கிடையாது, அது ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பிரசிடென்ட்டுக்கு ஒரு சென்ட்ரல் பில்லுக்கு உண்டான எல்லா ரைட்டும் இது மேலேயும் இருக்கும், எக்ஸப்ட் தட் ஹி ஹாஸ் டு சைன் இட் அண்ட் சென்ட் பேக் மட்டும் கிடையாது. பாக்கெட் வீட்டோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த வேர்டிக்ட்டுக்கு அப்புறம் கவர்னருக்கு பாக்கெட் வீட்டோ இல்லை, அதுதான் சாராம்சம். விச் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் அசென்ட் ஆஃப் கவர்னர் பில் ஆர்டிகல் 200. சரி, டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் Representation of People's Act 1951, Section 8 of Representation of People's Act speaks about disqualification. இப்போ என்னார்மஸ், இங்கே பாருங்க, இண்டிவிஜுவல்ஸ் கன்விக்டட் ஆஃப் ஃபாலோயிங் அஃபென்சஸ். இப்போ இதெல்லாம் வந்து முதல்ல ஏர்லியர் ஐபிசியில் இருந்தது, இன்னைக்குமே ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் குரூப்ஸ் இப்போ இருக்கிற பிஎன்எஸ்லையும் இருக்குது. பிரைபரி, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பர்சனேஷன் ஆஃப் எலெக்ஷன்ஸ், அதாவது ஆள் மாறாட்டம் பண்ணுறது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், இல்லைனா எலெக்ஷனில் வந்துட்டு ஒரு ரவுடிசம் பண்ணுறது மாதிரி இன்னொருத்தரை ப்ரெஷர் பண்ணுறது. ஸோ தென் அகெயின் ரேப் சார்ஜஸ் ஒருத்தர் ப்ரூவ் ஆயிடுறது, அப்புறம் குரூயல்டி டுவர்ட்ஸ் விமன், மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொமோட்டிங் எனிமிட்டி, இதெல்லாம் ஒருத்தரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், ஒரு மெம்பரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. சிமிலர்லி 8283 எல்லாம் அதே தான் சொல்லுது. டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளைஸ் ஃபார் கன்விக்ஷன் இன்வால்விங் ஹோர்டிங், ப்ராஃபிட்டரிங், பதுக்குதல், அது பதுக்கி அதனால ப்ராஃபிட்டரிங், ஃபுட் அண்ட் ட்ரக் அடல்ட்ரேஷன், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டு, அப்புறம் ஸோ ஒருத்தரை கன்விக்ஷன் பண்ணிடுறாங்க. அப்போது நீங்கள் இது பண்ணலாம், எலெக்ஷன் நிற்கிறது 2 years, ஆனால் அவங்க 6 months கன்விக்ட் ஆகிறாங்கனாலும் அவங்கள என்ன பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம் கன்விக்ட் ஆனால். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கன்விக்ஷன் வித் சென்டென்ஸ் ஆஃப் 2 years ஆர் மோர், அதுவும் பண்ணலாம்.
ஸோ ஹியர் இது எக்கனாமிக் அஃபென்சஸில், இது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபென்சஸில் இது. தென் 8(3)ல வந்து அதர் அஃபென்சஸ், ஜென்ரல் அஃபென்சஸில் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆனாலும் அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். அப்ளைஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் கன்விக்ஷன் அண்ட் கண்டினியூ. இப்போ எவ்வளோ நாள் சார் இது அப்படின்னா 6 months. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை கன்விக்ட் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா வெளியே வந்து 6 வருஷத்துக்கு அவங்க பங்கெடுக்க முடியாது. 6 years தே கான்ட் டேக் பார்ட். 6 years வெளியே வந்து. Okay, according to the Constitution of India, a person who is eligible to vote can be made a minister in a state for 6 months, even if she is not a member. ரொம்ப அருமையான கொஸ்டின் இது. தவறானா காரணம் என்னன்னா, who is eligible to vote-னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. eligible to vote-னா 18 years. அங்கே 18 years கிடையாது. நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆகணும்னா நீங்கள் மெம்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் 25 years இருக்கணும். ஸோ தட் இஸ் த கேஸ். ஸோ அதனால அது ராங்கு. Representation of People's Act, a person convicted of a criminal offense and sentenced to imprisonment for 5 years is permanently disqualified. இந்த பர்மனெண்ட்டாக கிடையாது, ரிலீஸ் ஆகி வந்து 6 வருஷம் வந்து அவங்க டேக் பார்ட் பண்ண முடியாது எலெக்ஷனில். அதான். ஆனால் கட்சி வேலைகள் கட்சியெல்லாம் கூட நடத்தலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேக் பார்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951. ஸோ பர்சன் கன்விக்டட் ஆஃப் சர்டைன் அஃபென்சஸ் கேன் பி டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன். So, a person convicted of certain offences can be disqualified from contesting elections. Okay, இது கரெக்ட் பார்த்தோம். Disqualification under an act applies to members of parliament and not to state legislature கிடையாது. இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் சேர்ந்து தான் பொருந்தும். இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், அதனால ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி வரும்போது இது கரெக்டு தான். அது பார்ட்டி விப்பு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம். சரி, இப்போ விப்புனா என்ன? இதான் வந்து இட் வாஸ் brought பை திஸ் ஆங்கிலோ ஐரிஷ் பொலிட்டீஷியன் எட்மண்ட் ப்ரூக், வெரி ஃபேமஸ் ஃபிகர் பார்லிமெண்ட்ரி ஹிஸ்ட்ரிஸில். ஸோ இவர் தான் அந்த விப் அப்படிங்கிறது. விப்புனா சாட்டை சுழட்டுதல் என்பது. அப்போது ஒரு கொறடான்னு சொல்லுவோம் தமிழில் நம்ம சொல்லும் பொழுது, கொறடா. இப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு கொறடா இருப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எம்எல்ஏ இருந்தாலே கொறடா இருப்பாங்க. அப்படின்னா அந்த எம்எல்ஏக்களுக்கு பார்ட்டியோட நிலை என்னங்கிறத சொல்கிறது. அவங்க சொல்கிறது தான் அஃபிஷியல். ஏதோ ஒரு எம்எல்ஏ ஏதோ பேசுகிறதெல்லாம் இல்லை. அதான் கொறடா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அஃபிஷியல். அதில் 1 லைன் விப், 2 லைன் விப், 3 லைன் விப்புன்னு இருக்குது. 1 லைன் விப்புனா என்ன? 1 லைன் விப்புங்கும் போது ஒரு பில் இஸ் கம்மிங் டு ஃபார் ஓட். ஒரு பில்லு வருது, அது ஓட்டுக்கு இருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து நீங்கள் வரணும், கண்டிப்பாக இருக்கணும், இன்னும் இப்போ ஓட்டு எஸ்ன்னு போடணும், நோன்னு போடணும், இப்படிலாம் எதுவுமே சொல்ல. அது பேர் 1 லைன் விப்பு. 2 லைன் விப் அப்படின்னா mandates a member about the this one mandates the party members to be present during the vote but does not specify how they should vote. இதுலயும் பெரிய தப்பில்லை. 3 லைன் விப் இது ஒரு ஸ்ட்ரிக்டஸ்ட் ஃபார்ம். பிரசன்ட் ஆகணும், ரெண்டாவது இப்படித்தான் ஓட்டு போடணும்னு சொல்றது. இந்த 3 லைன் விப்பை ஒருத்தர் மாற்றி ஓட்டு போடுறாங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி ஸ்பீக்கர்கிட்ட சொல்லலாம். ஆன்டி டிஃபெக்ஷனில் நடத்தும் போதே சொன்னேன். அது ஸ்பீக்கர். இதுதான் இங்கே நிறைய இடங்கள்ல, இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் 18 பேர் மாற்றி ஓட்டு போட்டதை கடைசியாக ஆட்சி முடிகிற வரலையும் கோர்ட்டில் இழுத்தாங்க. அது ஸ்பீக்கர் சொல்லலை, லாஸ்ட்டாக ஸ்பீக்கர் சொன்னார் அது ஒன்றும் இல்லைன்னு. அது அப்படி போயிடுச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 15 days உள்ளார அது ஒரு இது கொடுக்கணும், இவங்களை வந்து நீக்க சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டா அது ஓகே, அக்செப்டட். அது ஸோ அக்செப்ட் பண்ணி ஸ்பீக்கர் வந்து டிசிஷன் எடுக்கணும். ஸ்பீக்கர் நிறைய நேரங்களில் டிசிஷன் எடுக்காமல் விட்டுறாங்க. தட்ஸ் த திங். ஸோ வயலேஷன் ஆஃப் 3 லைன் விப். பார்ட்டி லீடர் கேன் ரெக்கமெண்ட் த மெம்பர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் டு த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இஃப் தே டிஃபை த விப். ஸோ விப்பில் 3 விதம் இருக்குது. 3 லைன் விப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 3 லைன் விப்புங்கிறது என்ன? கண்டிப்பாக இருக்கணும், இப்படி தான் ஓட்டு போடணும், இப்படி தான் இல்லைங்கிறது. குறிப்பாக இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தில், கிரிட்டிக்கல் ஓட்டில் அது 3 லைன் விப் ரொம்ப முக்கியம், ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்தியன் கான்டெஸ்ட்டில் விப்புனா என்ன? அ டைரக்டிவ் இஷ்யூட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டி டு இட்ஸ் மெம்பர்ஸ் டு ஓட் இன் அ பர்டிகுலர் வே. ஓகே, ப்ரைவேட் மெம்பர் பில், பப்ளிக் பில்லு. இப்போ இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லுக்கும் பப்ளிக் பில்லுக்கும் என்ன வித்தியாசம்?
See, private member bill இந்தியாவில் இதுவரையிலையும் this is an important one. 14 private member bill passed since independence. லாஸ்ட்டாக பாஸ் ஆனது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு என்லார்ஜ்மெண்ட் 1968 பில்லு 1970 பாஸ் ஆச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக பாஸ் ஆனது. ஸோ ப்ரைவேட் மெம்பர் பில் இட்ஸ் அ வெரி ரேர் ஐட்டம் லைக் இட் இஸ் கெட்டிங் ப்ரெசென்டட். சில டைம் ப்ரைவேட் மெம்பர் பில் ப்ரெசென்ட் ஆனோடனே ஸ்டேட்டுக்குமே அது கவர்மெண்ட்டே அதை பில் ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ப்ரைவேட் மெம்பர் பில்லுங்கிறது வந்து என்னன்னா யார் வேணாலும் ப்ரெசென்ட் பண்ணலாம், மினிஸ்டராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எம்பி அவர் ரூலிங் பார்ட்டியாகவும் இருக்கலாம், எதிர்க்கு பார்ட்டியாகவும் இருக்கலாம், இண்டிபெண்ட்டாகவும் இருக்கலாம், நாமினேட்டட் மெம்பராகவும் இருக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒன்லி ஆன் ஃப்ரைடேஸ் எய்தர் ஹவுஸ், ரெண்டு ஹவுஸ்லையுமே ப்ரெசென்ட் பண்ணலாம். ரிஃப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் வியூஸ், 1 month ப்ரையர் நோட்டீஸ். கவர்மெண்ட்டோடைய ஸ்டெபிலிட்டியில் எதுவும் இதாகாது. இப்போ ப்ரைவேட் மெம்பர் பில்லில் இந்த பில்லு தான் இருக்கலாம், இந்த பில்லு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கானா? அது அப்படி ஒன்று கிடையாது. பட் இது ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அது. ஸோ அகெயின் மினிஸ்டர் தான் பொதுவாக பப்ளிக் கவர்மெண்ட் பில்லுங்கிறத மினிஸ்டர் இஷ்யூ பண்ணுறது. எய்தர் ஹவுஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் அஃபீஷியல் கவர்மெண்ட் பாலிசி 7 day நோட்டீஸ் எனி ஒர்க்கிங் டே மே இம்ப்ளை லாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஓட்டு எல்லாமே கொண்டு வர முடியும். இதே ப்ரைவேட் மெம்பர் பில்லில் கான்ஃபிடன்ஸ் ஓட்டுலாம் கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தேர் some good number of private member bill. So a private member bill is a bill presented by the member of parliament who is not elected but only nominated by the president. Okay, so இது கிடையாது, நாமினேட்டடும் பண்ணலாம், எலெக்டடும் பண்ணலாம். Recently a private member bill has been passed in Parliament of India for the first time in its history. நான் தான் சொன்னேன், முதல்ல பாஸ் ஆகிருக்குது, 70 தான் லாஸ்ட்டு, இப்போ கிடையாது. இது 2017 ரீசெண்ட் தான், அப்படி கிடையாது. Okay, so this is there. A member of parliament who is not a minister introduces a bill in Lok Sabha to regulate digital content platform. The bill to be called private member bill. Okay, article 104, 101 clause 4 இது என்னது? abstention 60 days. இதில் இந்த ஒரு விஷயம், this matter is something that has been expected for long, so that can very well be asked. இது நார்மலாக பார்க்கறது 60 days பர்மிஷன் இல்லாமல் ஒரு மெம்பர் செஷனில் பெர்மிஷன் இல்லாமல், ஸ்பீக்கர் பர்மிஷன் இல்லாமல் ஆப்சென்ட் ஆகிறார் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன், அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், இருக்குது. ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த பீரியட் when the house is prorogued or adjourned for more than 4 consecutive days, it is not counted within 60 day period. இப்போ இப்போ நான் இன்னைக்கு வர்றேன், ஆனால் அட்ஜர்ன் ஆகுது, அடுத்த 3 நாளைக்கு அட்டண்டன்ஸ் இருக்கும், அடுத்த 3 நாள், அதாவது சைனிடை அட்ஜர்ன்மெண்ட் சைனிடைனா வித்தவுட் ஸ்பெசிஃபிக் டேட் அட்ஜர்ன்மெண்ட் ஆயிருது. 4 நாளைக்கு மேலே அட்டண்டன்ஸ் கவுண்ட் ஆகாது, லீவ்லையும் வராது. ஸோ ஒரு நம்ம வரக்கூடிய செஷனில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இது சாத்தியம் பெருசாக இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னா, இன்னைக்கு ஆக்டிவாக ஹவுஸ் நடக்கிறதே 3 செஷனையும் சேர்த்து 60 முழு நாள் நடக்கிறது இல்லை. அதான் வருத்தத்துக்குரிய விஷயம். Okay, so here, 33rd amendment, it added a provision allowing MPs to resign by submitting handwritten letter to the speaker or chairman, can reject the resignation if it deemed involuntary or insincere. என்ன காரணம்? அது என்ன சார்? அது அவங்க தான் எழுதி அனுப்புறாரு, ரெசிக்னேஷன் கொடுத்தா வாங்கிட்டு போகலாம்ல, அவர் தானே கொடுக்குறாரு. 33rd amendment act 1974ல எமர்ஜென்சிக்கு முன்னாடி ப்ரைஸ் ரைஸ் இஷ்யூ ரிலேட்டடாக ஹியூஜ் ப்ரொட்டஸ்ட்லாம் இந்தியா பூரா நடந்தது. அதெல்லாம் தான் எமர்ஜென்சிக்கு ஒரு இந்திரா காந்தியோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் கொடுத்தது. அப்போது குஜராத்தில் நிறையா மினிஸ்டர்ஸு இது எம்பி இதெல்லாம் கேரோவ் பண்ணுவாங்க, வீடை சுற்றி உட்காந்துக்கிறது, அன்னைக்கெல்லாம் இந்த டெலிஃபோனை கட் பண்ணுறது, தண்ணியை கட் பண்ணுறது, அவங்கள அங்கேருந்தே ரெசிக்னேஷன் எழுதி அனுப்ப சொல்கிறது. இப்போது அப்படி மிரட்டப்பட்டு ரெசிக்னேஷன் அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு தெரிய அப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. ஸ்பீக்கரோ சேர்மனோ நினச்சா அது ஒத்துக்கணும்னு இல்லை, ரெசிக்னேஷனை ஒத்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. தே கேன் கோ ஃபார் அன் இன்வெஸ்டிகேஷன். அதுதான் இது. ஸோ 52nd Amendment Act 1985 introduced the 10th schedule to prevent political defections. ஸோ அது 101, 102 ரெண்டோடைய விளக்கமும் 52nd இது 10th schedule. ஓகே, so under article 101, how many days? 60 days consecutively without permission session. Okay, that is very very important. PESA Act 1996, empowering scheduled tribes. 73rd Amendment Act, 74th Amendment Act, which empowered the
grassroots level politics or the people at the grassroots level to involve themselves in nation building. பஞ்சாயத்து ராஜ் அந்த அமெண்ட்மெண்ட். இப்போ இதே கிராஸ் ரூட் லெவல் இதை அப்படியே இந்த 5th ஷெட்யூல் ஏரியாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். என்ன ப்ராப்ளம்னா, சம் ஸ்டேட்ஸ் லைக் ஆந்திரா, ஈவன் மகாராஷ்டிரா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட்டோடைய லாஸ் பேஸ்ட் ஆன் த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பஞ்சாயத்து ராஜ் லாஸை அப்படியே அவங்க 5th ஷெட்யூல் ஏரியாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆர்டிகல் 243M clearly says that 5th ஷெட்யூல் ஏரியா ஷெட்யூல்டு ஏரியாஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. Who cannot do? Only parliament can do and not the state legislature can implement in scheduled areas. அந்த அடிப்படையில் திலீப் சிங் பூரியா கமிட்டி போடப்பட்டு அவருடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 1996ல பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ்னு 10th ஷெட்யூல் ஏரியாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது தான் இது. ப்ரிலிம்ஸ்லையும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ பார்லிமெண்ட் பை லா. ஸோ இது மெயினாக என்னன்னா, கிராம சபாவுக்கு அல்டிமேட் பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கஸ்டமரி லாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். கஸ்டமரி லா இன் த சென்ஸ் மேரேஜ் ரிலேட்டட், அந்த ட்ரைபல் கல்ச்சரில் இருக்கக்கூடிய சில லாஸ், லோக்கல் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஸோ தட் இஸ் அகெயின் கிவன். ஸோ கலெக்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் கம்யூனிட்டி ரிசோர்சஸ், தென் டீசென்ட்ரலைஸ் டிசிஷன் மேக்கிங், எம்பவர்ஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் டு மேக் டிசிஷன்ஸ் ஓவர் லோக்கல் டெவலப்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், மைனர் இரிகேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸோ மைனர் மினரலுக்கு பர்மிஷன் கொடுக்கறது, தென் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் கிராம சபாவுக்கு பவர் இருக்கிறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரைபல் ரைட்ஸ், என்ஷூர்ஸ் ட்ரைபல் அட்டானமி ஓவர் their நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் protects their cultural heritage. So Panchayat Extend PESA Act 1996, which one of the following is not identified as its objective? Okay, to provide self-governance. Actually பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐடியா ஃபார் த ட்ரைபல் ஏரியாஸ். இது பிரிட்டிஷ் டைம்லேயே இருந்தது தான். செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிட்டிஷ் டைமில் இருந்தது தான் இது. ஸோ ஆன் வாட் பேசிஸ்னா, த ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ், டு ப்ரிசர்வ் த ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் இந்தியாவில், டு ப்ரொவைட் செல்ஃப் கவர்னன்ஸ். நீங்கள் பஞ்சாயத்துங்கிறதே லோக்கல் லெவலில் உள்ள செல்ஃப் கவர்னன்ஸ் கொடுக்கறதுக்கு, பெசாங்கிறது அங்கே ட்ரைபல் ஏரியாவில் கிராம சபாவுக்கு ரியல் பவர் கொடுக்கறது. தென் டு கிரியேட் அட்டானமஸ் ரீஜன், இது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஷெட்யூலில் ஆல்ரெடி இருக்குது. இது 6th ஷெட்யூலுக்கு தான் பொருந்தும். நம்ம 5th ஷெட்யூலில் தான் இப்போ பெசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தென் டு ஃப்ரீ ட்ரைபல் பீப்புள் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். So that is again there. So C is the answer here. Then consider the following statement. PESA extends to the provisions of Part 9A of the Constitution. The Part 9, the Panchayat 73rd Amendment Act, to tribal areas with other modification. அதனால இது தப்பு. Okay. So then it applies uniformly to all states in India, including those under, not including. The including varadu, adha matter. Okay, D is the answer. Both are wrong. Okay, Panchayat Advancement Index. So இது என்னது சார் பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்? பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் 2.0 போர்ட்டல் லான்ச்சு. இது என்ன பஞ்சாயத்து 2.0 இண்டெக்ஸ், அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னா, see, multi-domain, multi-sectoral index designed to assess holistic development performance and progress of panchayats. இது ஒரு சஸ்டைனபிள் கோல்ஸை, ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பஞ்சாயத்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, அதன் அடிப்படையில் ஒரு ரேங்கிங். ஸோ இது யார், இதோடைய இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கி இருக்கிறது யார், டெவலப் பண்ணியிருக்கிறது யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன் கொலாபரேஷன் வித் நித்தி ஆயோக். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு அண்ட் வேரியஸ் என்ஜிஓஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. க்ளோஸ்லி அலைன்ட் வித் த லோக்கலைசேஷன் ஆஃப் இது. ஸோ
லோக்கலைஸ்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இமீடியட்டாக நம்ம மைண்டுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் PAA ஸ்கோர் பஞ்சாயத்து ஆர் கிளாசிஃபைட் இன்டு 5 categories actually. So achiever, front runner, performer, aspirant, beginner. So achievement, so achiever, front runner, performer, aspirant, beginner. So these are the 5 criteria based on which it is done. Which of the following statement correct with reference to Panchayat Advancement Index? It measures the performance based on sustainable. அதாவது எடுத்தோன்ன ஆன்சர் இது ப்ராக்டிஸ் போட்டிருக்கோம். இது ஒரு பொட்டன்ஷியல் கொஸ்டின், நினப்பு வச்சுக்கோங்க யார் என்னெல்லாம் இதில் இருக்குங்கிறது. ஸோ சபாஷார், வாட் இஸ் இஸ் சபாஷார்? மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். இப்போ பஞ்சாயத்து ராஜில் கிராம சபா மீட்டிங்லாம் நடக்குது. இந்த மினிட்ஸ் எழுதுறது அந்த பழக்கம்லாம் வந்து அதெல்லாம் நேம் சேக்குக்கு எதாவது பண்ணுவாங்க, அங்கே உள்ள செக்ரட்டரி வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அதுவே வந்து எப்பயாவது ஒன்று பண்ணுறது. இது எப்படி நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இதுவே அந்த மெஷின் ஹியர்ஸ் அண்டு வீடியோ இருக்கும், ஆடியோவும் இருக்கும். அதுவே ஹியர் பண்ணி அது அந்த என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத மினிட்ஸாக அதுவே எடுத்து கொடுத்துரும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து சாட் ஜிபிடிலேயே ஒவ்வொன்றிலையுமே சொல்லக்கூடிய பல ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அது வந்து வீடியோ ப்ளஸ் ஆடியோவில் அதுவே வந்து மினிட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதான் இட் பேஸ்ட் ஆன் மீட்டிங் சம்மரைசேஷன் டூல் அண்ட் டிரான்ஸ்கிரைப்ஸ் அண்ட் ஜென்ரேட்ஸ் ஸ்ட்ரக்சர்டு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ஃப்ரம் ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் கிராம சபா ஆர் பஞ்சாயத் மீட்டிங். ஸோ இட் ஹேஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்டகிரேஷன் அலாங் வித் ஏஐ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சபாஷார். திஸ் இஸ் கால்டு சபாசார். இட்ஸ் an important one, a potential question to be asked also. Veranda IAS, where your dream becomes reality.